ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செக்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் இட்லி மிச்சமாயிடுச்சா இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு 7 இட்லி கிட்ட மிச்சமாயிருந்துச்சு. இதை நான் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம இந்த டிஷ்ஷு செய்யல அதெல்லாம் அந்த இட்லி எல்லாம் உடையும். இந்தளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி எல்லாம் அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எல்லா இட்லியும் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பாதி கேப்சிகம் எடுத்திருக்கேன். இப்போ அதே பேனில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போதைக்கு கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகமும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நான் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு போடுறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த இட்லி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த இட்லியை சேர்த்தோன்னே நம்மளோட மசாலா எல்லாமே அந்த இட்லி நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஒரு 2 செகண்ட் நல்லா கிளறி விட்டிங்கனாவே எல்லா மசாலாவும் அப்சர்வ் ஆயிரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா சூப்பரான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கு பிடிக்கும். இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியில் மல்லித்தலையும் கருவேப்பிலை இலையும் சேர்த்து நம்ம
இறக்கிடலாம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி.